இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வந்து யூசர்கிட்டேருந்து டேட்டாவை எப்படி கெட் பண்ணுறது அட் ரன் டைமில் அப்படின்றது தான் இந்த இன்புட் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நம்மளோட கன்சோல்லேருந்து டேட்டாவை வந்து யூசர்கிட்டேருந்து கெட் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாமா? ஜஸ்ட் ஓப்பன் மை பைச்சான். ஸோ நான் இந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேமை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்புட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், இது ப்ரீடிஃபைனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசர்கிட்டேருந்து டேட்டாவை கெட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது உள்ள கொடுக்கலாம். நான் பிஃபோர் தட் நான் கொடுக்காமலே நான் இங்கே என்டர் பண்ணுறேன். இதை வந்து ஒரு இடத்துல இந்த யூசர்கிட்டேருந்து வாங்குகிற அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணல ஏன்ற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதை வந்து அகெயின் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்குது. நான் இங்கே ஒரு 10 அப்படின்னு ஒரு நம்பரை என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே 10 என்ன பண்ணுது, எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போது எனக்கு இங்கே நான் ரன் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா பிளாங்காக இருக்குது. கரெக்டாக நான் வந்து சம் டேட்டாஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணேன். அதாவது யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த யூசர்கிட்டேருந்து டேட்டாவை கெட் பண்ணோன்னே அதை வந்து ஏ அப்படின்ற வேரியபிள் என்ன பண்ணும், இது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை அகெயின் எனக்கு என்ன பண்ண டிஸ்பிளே பண்ணு அப்படின்றதுக்காக தான் இங்கே பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஏன்ற வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அகெயின் பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லு. ஸோ அப்போ இங்கே வந்து ஏஜ் வந்து நான் 20 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ அந்த 20ன்றதை என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசர்கிட்டேருந்து டேட்டாவை என்ன பண்ணலாம், கெட் பண்ண முடியும். அண்ட் பிரிண்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவுட்புட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அப்போது இதை வந்து இன்புட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, இது அவுட்புட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க.